Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். போன கிளாஸோட continuation, principles of inheritance and variation, the classical genetics, the மரபியல், principle of inheritance, how the characters are inherited from the parents to the subsequent generations, அப்பா அம்மாட்டேந்து குழந்தைகளுக்கு எப்படி character pass ஆகுது, and how we are different from our parents, அப்பா அம்மாட்டேந்து நம்ம எப்படி வித்தியாசப்படுறோம், அதெல்லாம் பத்தி படிக்கிற லெசன் தான் this principle of inheritance and variation. அதுல இன்னைக்கு பார்க்க போற ஒரு குட்டி கான்செப்ட், செக்ஸ் டிட்டர்மினேஷன். How the sex is determined in human and other animals. மனுஷால்கிட்ட பிற அனிமல்கிட்ட how the sex is determined. அதை பத்தி ஒரு பேசிக் ஐடியா இன்னைக்கு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல the variation, the mutation and other things பார்க்கலாம். ஓகே, sex determination அப்படின்னா how the sex is determined. Either a male or a female or a hermaphrodite or a transgender. Male, female, sexes are separate. ஆண் பெண் தனித்தனியாக இருப்பார்கள். அதில் மொனோஷியஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பிளான்ட்ல படித்தோம், அதை கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். யூனிசெக்சுவல் அப்படின்னு படிச்சிருப்பேர், அதையும் இங்க ஞாபகப்படுத்திக்கணும். Male and the female reproductive structures are present in two different organisms. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வெவ்வேறு உயிரினத்திடம் இருந்தால் தெரியும் நினைக்கிறேன். அது மொனோஷியஸ், ஹோமோதாலிக், டயோஷியஸ், ஹெட்ரோதாலிக்னு ரெண்டு படிச்சிருப்பேன். மொனோஷியஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு உனக்கு தெரியும். பிளான்ட்டை பொறுத்தவரையும் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட். ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே தாவரத்துல இருக்கும். டூ டிஃபரெண்ட் பிளான்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் பிளான்ஸ்ல இருந்தா டயோஷியஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஹெட்ரோதாலிக் அப்படின்னு லோவர் ஆர்கானிசத்துல சொல்லுவோம். ஹையர் ஆர்கானிசம் வரப்ப வேற மாதிரி சொல்லுவோம். மேல் அண்ட் த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டூ டிஃபரெண்ட் பிளான்ட்ஸ். அப்ப மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட் தனித்தனியா இருப்பா. அது மாதிரி இருந்தா அது டயோஷியஸ், ஈரிலம் உடையாது. Male and the female flowers are present in the same plant, monoecious. ஆண் பெண் மலர்கள் ஒரே தாவரத்துல இருந்தது அப்படின்னா அவளுக்கு மொனோஷியஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். மொனோஷியஸ்க்கு 11th படிச்சதை கொஞ்சம் லிங்க் பண்றேன். மொனோஷியஸ் பிளான்ட் ஓரிலம் உடைய தாவரம். மேல் and the female reproductive structures or male and female flowers are present in the same plant. ஆண் பெண் மலர்கள் ஒரே தாவரத்துல இருக்கும். மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மொனோஷியஸ் பிளான்ட், ஓரில்லம் உடைய தாவரம்னு சொல்லுவாங்க. கோகனட் பாம் அண்ட் மெய்ஸ், தென்னை மரத்தையும் சோளத்தையும் ஆச்சுக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டூ டிஃபரெண்ட் பிளான்ட்ஸ். We are calling it as dioecious plant. ஆண் மலர் ஒரு தாவரத்துல இருக்கும், பெண் மலர் இன்னொரு தாவரத்துல இருக்கும். அதுக்கு ஈரில்லம் உடையது டயோஷியஸ். மொனோஷியஸ்னா ஓரில்லம். இது பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம். பிளான்ட்ல இன்னொன்னும் உண்டு. மேல் ஃபிளவர்ஸ், ஃபீமேல் ஃபிளவர்ஸ் அண்ட் பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட். We are calling it as polygamous. ஆண் மலர்கள், பெண் மலர்கள், இருபால் மலர்கள் மூன்றும் ஒரே தாவரத்துல இருந்தா அதுக்கு பாலிகேமஸ்னு பேர். அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்பேன், மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பனானா, வாழை மரத்தை ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா மேங்கோ, மேஞ்சிஃபெரா இண்டிகா, அது ஞாபகம். அப்போ வாழை மரம் மியூச பாரடீசியாக்கா அண்ட் த மேங்கோ மேஞ்சிஃபெரா இண்டிகா, அது பாலிகேமஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்போ மொனோஷியஸ், கோகனட் பாம் அண்ட் மெய்ஸ். டயோஷியஸ், டயோஷியஸ் உனக்கு தெரிஞ்சதுதான் பால்மைரா பாம் அண்ட் பப்பையா, பனைமரம், பப்பாளி மரம். பாலிகேமஸ் எடுத்துட்டேன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இப்பதான் சொன்னேன், மறந்துருக்க மாட்டேன், மேங்கோ அண்ட் பனானா. இது மாதிரி நம்ம பார்க்க போறது அனிமல்ஸ்ல how the sex is determined. நம்மள்ட்ட மேல் and the female reproductive structures present in the same organism, hermaphrodite னு சொல்லுவோம். ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்திடம் இருந்தால் hermaphrodite, எர்த்வம் படிச்சிருப்பேன். அது மொனோஷியஸ் மாதிரி. மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கானிசத்துல இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஆர்கானிசத்துல இருக்கும். ஆணின பெருக்க ஒரு உயிரினம், பெண்ணின பெருக்க இன்னொரு உயிரினம். அது டயோஷியஸ் சொல்லுவா, யூனிசெக்சுவல் சொல்லுவா. ஓகே, அதை பத்தி பார்ப்போம்.
ரெண்டும் ஒண்ணா இருந்தால் பைசெக்சுவல்னு சொல்றது. அதுதான் ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்றது. இப்போ வருவோம், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. சிம்பிள் கான்செப்ட். இந்த 11th இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன், வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது தங்க குட்டீஸ், இதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். Is the method by which the distinction between male and female is established in a species. ஒரு சிற்றினம் இருக்கிறது, ஹோமோசேப்பியன். அவள்கிட்ட மேலையும் ஃபீமேலையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஸ்டிங்விஷ் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒண்ணுக்கு தான் என்ன பேர்? செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் தமிழ்ல பால் நிர்ணயம்னு சொல்லுவா. is a method by which the distinction between male and female is established in a species. ஒரு சிற்றினத்திலே ஆண் பெண் ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தணும். அந்த வேறுபடுத்துவதைத்தான் பால் நிர்ணயம் என அழைக்கிறோம். So it's a method by which distinction between male and female established in a species. Species அப்படின்னா சிற்றினம்னு பேரு. The lowermost taxon அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாட்டு படிநிலையின் கடைசி நிலை டாக்ஸான் படிச்சிருக்கேன். லிவிங் ஸ்டாண்டர்ட். ஹையஸ்ட் டாக்ஸான் the kingdom, lowermost taxon the species. taxonomic hierarchy ன்னு படிச்சிருக்கேன். வகைப்பாட்டு படிநிலை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிங்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியும் அப்படின்னா ஸ்பீஷீஸ்ல முடியும். உலகம் கிங்டம் சொல்றோம் பாருங்களேன், அங்கேருந்து ஆரம்பிச்சு எதுல முடியும்? பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், தாவர உலகம், விலங்கு உலகம் படிச்சிருக்கேன். அதுல ஆரம்பிச்சு ஸ்பீஷீஸ்ல முடியும். Plant or the animal resemble one another in all the characters, both veg and the reproductive characters, and they breed among themselves to produce a fertile offspring. உடலப்புற பண்புகள் இனப்பெருக்க பண்புகளில் ஒத்து தங்களுக்குள்ளே கூடி இனப்பெருக்கம் செய்து ஒரு வளமான சந்ததியை உருவாக்கும். It has got the ability to produce a fertile offspring. அவ்வளவுதான் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. லிவிங் ஸ்டாண்டர்ட். Then sex chromosomes determine the sex of the individual in dioecious or unisexual organisms. Sex chromosomes, pal chromosome nu tamil solluva, also known as the allosomes, determine the sex of the individual. ஒருத்தர் மேலா இருக்கணுமா இன்னும் ஃபீமேலா இருக்கணுமா அப்படிங்கறத டிட்டர்மின் பண்றது யாருன்னா குரோமோசோம் தான். In dioecious or unisexual organism, monoecious bisexual இருபால் உயிரின்னு வச்சுக்கலாம். டயோசியஸ் யூனிசெக்சுவல் ஆர்கானிசம் ஒருபால் உயிரி என்று தமிழ்ல சொல்லுவோம். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் டயோசியஸ்னா என்ன. மேல் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் 2 different organisms. இரு வெவ்வேறு உயிரினங்களிலே இனப்பெருக்க உறுப்புகள் தனித்தனியாக இருந்ததுன்னா அதுக்கு ஈரில்லம் உடையதுன்னு பேர். அப்ப மேல் மட்டும் ஒன்று தனியா இருக்கும், ஃபீமேல் மட்டும் தனியா இருக்கும். செக்ஸஸ் ஆஃப் செப்பரேட். யூனிசெக்சுவல் ஒருபால் உயிரினங்கள் என்று இவாளுக்கு பேர். ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணுவா. உனக்கே தெரியும், நம்மள்ட்ட 2 டைப் குரோமோசோம்ஸ் இருக்கா. ஒருத்தருக்கு பேர் ஆட்டோசோம்ஸ்னு பேரு, பாடி குரோமோசோம்ஸ், உடல் குரோமோசோம்னு சொல்லுவா. இன்னொன்னுக்கு ஆலோசோம்ஸ்னு பேரு, செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு பேரு, பால் குரோமோசோம் என்று அழைப்பார்கள். இது திருப்பி பின்னாடி பார்ப்போம், இந்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? We should differentiate. We should differentiate the male and the female, distinguish the male and the female. ஆண் பெண்ணை தனித்தனியா நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பால் நிர்ணயம். Chromosomal theory of sex determination. According to Correns, sex determination is based on the number and type of sex chromosomes. Carl Correns, இங்கேயோ படிச்சிருப்பாரு. Hugo de Vries of Holland, யாருக்கா one test mark of Austria, Carl Correns of Germany rediscovered Mendel's results. மெண்டலின் முடிவுகளை மறு ஆய்வு செய்தவர்கள் சொல்லிட்டு ஹியூகோ de Vries, Correns and one test mark பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். முழுமை பெறா ஒங்குதன்மை. அதை ஸ்னாப் டிராகன்ல ஆன்டினைனம் மேஜஸ் அண்ட் மிராபலஸ் ஜலாப்பா அதுல கண்டுபிடிச்சது இவர் தான். இந்த பேர்லாம் கொஞ்சம் எங்கெங்க படிச்சேன்னு. So Carl Correns என்ன சொன்னார்? செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம். எவ்வளவு குரோமோசோம் இருக்கா அதோட நம்பரை பொறுத்து, எண்ணிக்கையை பொறுத்து, and type of sex chromosomes, XX இருக்காலா, XY இருக்காலா, ZZ இருக்காலா, ZO இருக்காலா, அது மாதிரி அந்த டைப் ஆஃப் குரோமோசோம், ஆட்டோசோம்ஸ், ஆலோசோம்ஸ், அந்த செக்ஸ் குரோமோசோம்ல இருக்க டைப்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா செக்ஸை டிட்டர்மின் பண்ணுவா. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கா, ஒன்னு ஒன்னா பார்ப்போம்.
Sex determination based on the number of chromosomes. Sex determination number வச்சு எப்படி பண்றோம்? Number உங்களுக்கு தெரியும், இப்ப நம்மள்ட்ட 46 chromosomes இருக்கு. இது ஒரு நம்பர். அதுல உனக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்ன கொடுத்திருக்கான் உன் புக்ல? XXXO டைப். Seen in insects like bugs, grasshoppers and cockroaches. இவாள்லாம் இருக்கும். பக், பெட் பக், மூட்டா பூச்சின்னு பார்த்திருக்கேன் பாருங்களே, அவள்கிட்ட இருப்பா. கிராஸ் ஹாப்பர்ஸ், வெட்டுக்கள் இருக்கு பாருங்களே, அவள்கிட்ட இருப்பா. காக்ரோச், அவர் டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் கரப்பாம்பூச்சிங்கிறதெல்லாம் தெரியும். அதுல இவா ரிமைண்ட் பண்ணியிருக்கான். In these animals, females have 2 X chromosomes. That means the chromosomes are present in pairs. And males have, males have 1 X chromosome. அதாவது இப்போ முன்னாடி ஃபீமேல் அனிமல் எடுத்துட்டோம்னா அது பக்கா இருக்கலாம், கிராஸ் ஹாப்பரா இருக்கலாம், காக்ரோச்சா இருக்கலாம். XX அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருப்பா. மேல பொறுத்தவரையும் ஒரே ஒரு, இட்ஸ் நாட் have only 1 X chromosome. அப்ப இங்க ஒரு குரோமோசோம் ஜாஸ்தி, இங்க ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம். The presence or absence of this unpaired X chromosome determine the sex of the organism. 2 X இருக்கா, ஒரு X இருக்கா, அத பேசிஸ் ஆஃப் வச்சுட்டு தான் இங்க பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது செக்ஸ் குரோமோசோம் 2 இருக்கா, 1 இருக்கா. If the organism possesses 2 sex chromosomes, அவளுக்கு ஃபீமேல்னு பேர். If the organism possesses only 1 sex chromosome, அவளுக்கு மேல்னு பேர். So sex chromosome ரொம்ப ஸ்பெஷலா என்னன்னா இங்க number of sex chromosomes. So sex is determined by the number of sex chromosomes. இது ஞாபகம். இதோட கேரியோடைப் தெரியும். அதுல கேரியோன்னு நியூக்ளியஸ்னு பேரு. நியூக்ளியஸ்ல இருக்கு குரோமோசோம் டைப். AA XX இருந்தா ஃபீமேல், ஹோமோகேமெட்டிக், ஒரே மாதிரியான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவா. If the organism produces only one kind of gamete, we are calling it as homogametic. இது எப்படி பிரியும்னா A+X A+X அப்படின்னு பிரிவா. இதுக்கு தான் ஹோமோகேமெட்டிக்னு பேரு. இப்ப 2 X இருந்தால் ஃபீமேல். அடுத்தது பாருங்க, AAXO. XO அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இட் ரெப்ரசன்ட் 0. மேல், இட் இஸ் ஹெட்டிரோகேமெட்டிக். இது எப்படி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? A+X A+0. அதாவது ஒரு கேமெட்ல செக்ஸ் குரோமோசோம் இருக்கும், இன்னொரு கேமெட்ல செக்ஸ் குரோமோசோமே இருக்காது. அப்ப 2 வகையான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு ஹெட்டிரோகேமெட்டிக்னு பேர். If the organism produces only one kind of gamete, homogametic, 2 different kinds of gametes, heterogametic. ஒரே வகையான கேமெட்டுகளை உருவாக்கினால் ஹோமோகேமெட்டிக் என்று பெயர். 2 வகையான கேமெட்டுகளை உருவாக்கினால் ஹெட்டரோகேமெட்டிக் என்று பெயர். இதை மனசுல வச்சுக்கோ. அடுத்தது ZZZO டைப். இது மாத். மாத் உனக்கு தெரியும், காலம்பரை பறக்கிறது பாருங்களே, அதை பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் பட்டர்ஃப்ளை மாதிரியே ஒண்ணு பறக்கும் ஈவினிங்ல, அதுக்கு பேர் மாத்துன்னு பேர். அந்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப ZZZO டைப் மாத் கொடுத்துருக்கா. இதுல ஃபீமேல் எடுத்துட்டோம்னா ஹெட்டரோகேமெட்டிக் வித் 1 X குரோமோசோம். அதாவது ஃபீமேல் இங்க பாக்குறப்ப ஃபீமேல்ல 2 X இருந்தது. இங்க ஃபீமேலை பொறுத்தவரை எக்ஸ் குரோமோசோம் இல்லை, இங்க இசட்னு இருக்கும். இசட் குரோமோசோம் Z0ன்னு இருக்கும். அது மேல் எடுத்துட்டு எல்லாம் ஹோமோகேமெட்டிக் வித் 2 இசட். இங்க எக்ஸ் இருக்கக்கூடாது, இசட் இருக்கும், டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. அப்ப மேல பொறுத்தவரையும் 2 இசட் இருப்பான். தட் மீன்ஸ் 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த மேல் and 1 sex chromosome present in the female. இதுக்குமே வித்தியாசம் பார்ப்போம். அப்ப இங்க ஃபீமேல் எடுத்துட்டு எல்லாம் ஹெட்டரோகேமெட்டிக்கா இருப்பா, மேல் எடுத்துட்டு எல்லாம் ஹோமோகேமெட்டிக்கா இருப்பா. இதுக்கு ZZO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர். இப்ப 2க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும். காக்ரோச் கரப்பாம்பூச்சி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அங்க ஃபீமேல் இஸ் ஹோமோகேமெட்டிக், மேல் இஸ் ஹெட்டரோகேமெட்டிக். அதுவே மாத் அந்திப்பூச்சி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், female is heterogametic, male is homogametic. இது ஒண்ணு முக்கியம். சிம்பிள் இருந்தாலும் ஞாபகம். நெக்ஸ்ட், based on the type of sex chromosomes, எந்த வகையான செக்ஸ் குரோமோசோம் இருக்கோ அதை வச்சுட்டு உனக்கு சொல்லியிருக்கா. ஹியூமன்ஸ்லயும் ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபைலா மெலினோகாஸ்டர்லயும் இது இருக்கு. தட் இஸ் XXXY pattern of sex determination. XXXY pattern of sex determination reported in human beings and the fruit fly Drosophila melanogaster.
நம்மளோட பேர் நமக்கு தெரியும் ஹோமோசெப்பியன்னு பேர். இந்த பூச்சிக்குட்டி இருக்கா பத்தி ஒன்னும் ஃப்ரூட் ஃப்ளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட பேர் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர்னு பேர். Sex based on the types of sex chromosomes. என்ன செக்ஸ் குரோமோசோம் இருக்கோ, பால் குரோமோசோம் இருக்கோ அதை வச்சுட்டு தான். XX இருந்தா ஃபீமேல், XY இருந்தா மேல். அதனால இதுக்கு XX, XY pattern of sex determination பேர். ஃபீமேலை பொறுத்த வரையும் they have similar sex chromosomes and they produce similar types of gamete or only one kind of gamete called the homogametic. In human, in Homo sapien, the females with two sex chromosomes XX similar, and at the time of gamete formation they produce similar gametes, namely 22 plus X and 22 plus X. So they are known as homogametic individuals. மனிதர்களிலே பெண்களிலே கேமெட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் 22 plus X 22 plus X என்ற ஒத்த கேமெட்டுகள் உருவாகும், ஹோமோகேமெட்டிக்னு பேர். பட் மேல எடுத்துக்கோங்க, 44 இங்க ஏ இருக்கக்கூடாது, ஏ பிளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்கும். கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப 22 plus X 22 plus Y. In males, at the time of gamete formation, two different kinds of gametes are formed, namely X and Y. So males are example for heterogametic organism. மனிதர்களில் ஆண்களிலே கேமெட்டுகள் உருவாகின்ற சமயத்தில், ஆண் கேமெட்டுகள் உருவாகும் சமயத்தில் ரெண்டு வகையான கேமெட் வருவா, 22 plus X and 22 plus Y. So அவனுக்கு heterogameticனு பேர். If a male gamete, sperm with the X chromosome, fertilizes an egg with X, it results in the formation of a female. If a male gamete with Y chromosome fertilizes an egg or ovum with X chromosome, results in the formation of a male progeny. அப்ப X male gamete, X ஓட fuse ஆனால் female, Y male gamete, X ஓட fuse ஆனால் அது மேலா. இது at the time of fertilization, at the time of gametic fusion, gameட்டுகள் இணைவு நடைபெறுகின்ற சமயத்தில் இதை போன்று உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா இது ரொம்ப முக்கியம்டா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீஸ். தேனி பூச்சின்னு சொல்றோம் பாருங்க, அதுல ஒரு வித்தியாசமான செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். அதை பத்தி தான் பார்க்கிறோம். என்ன கவனிச்சுக்கோ, அதுக்கு பேர் ஹாப்ளோடிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர். இது எப்படி செக்ஸ் டிட்டர்மின் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது தேனி பூச்சியில் பால் நிர்ணயம் எவ்வாறு செய்யப்படுகிறது. How the sex is determined in honey bees, தேனி பூச்சி. In some insects like bees, wasp and ants, எறும்புக்குட்டி, வாஸ்ப்லாம் அந்த இது மாதிரி வண்டுல வரும், bees உனக்கு தெரிஞ்சதுதான். Sex is determined by whether the animal is haploid or diploid. ஒரு உயிரினமானது ஒருமயத்தில் இருக்கிறதோ இருமயத்தில் இருக்கிறதோ அதுதான் பாலை நிர்ணயம் செய்யும். You know haploid, the somatic cell of an organism with one set of chromosome, we are calling it as a haploid. ஒரு உயிரினத்தில் ஒரு கற்றை குரோமோசோம் காணப்பட்டால் haploid. With the two sets of chromosome, diploid. ஒரு உயிரினத்தின் கேமெட்டுகளிலோ அல்லது செல்களிலோ இரண்டு கற்றை குரோமோசோம்கள் காணப்பட்டால் அதுக்கு டிப்ளாய்டு அப்படின்னு பேர். நம்மளோட பாடி செல்ல 46 இருப்பா, டிப்ளாய்டு. கேமெட்டிக் செல்ஸ்ல 23 இருப்பா, 23. அதுக்கு பேர் ஹாப்ளாய்டு பேர். அதுதான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு அனிமலோட செக்ஸ் எதை வச்சு டிட்டர்மின் ஆகுதுன்னா, either it possesses only one set of chromosome or two sets of chromosome. Haploidனா ஒரு செட், ஒரு கற்றை குரோமோசோம்னு பேர். டிப்ளாய்ட்னா two sets of chromosomes, இரண்டு கற்றை குரோமோசோம் தொகுதியின் பேர். இப்ப 23 நம்மள்ட்ட இருக்கிறது ஹாப்ளாய்டு, 46 நம்மளோட பாடி செல்லில் இருக்கிறது டிப்ளாய்டு. இதுதான் செக்ஸையே டிட்டர்மின் பண்ணும், ஆம்பளையா பொமனாட்டியா அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கோம். இதுக்கு பேரு ஹாப்ளோடிப்ளாய்டு கைண்ட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர். அப்ப என்ன சார், how the females are developed in honey bees. தேனி பூச்சியிலே பெண்ணானது எவ்வாறு உருவாகிறது அது ஃபர்ஸ்ட் ஞாபகம். ஒரு ஸ்பெர்மட்டோசோவாவும் ஒரு எக்கும் சேர்ந்த உடனே ஜைகோடு ஃபார்ம் ஆகும். ஆண் இன செல்லாகிய விந்துவும் பெண் இன செல்லாகிய அண்டமும் இணைந்து ஜைகோடு உருவாகும். The fertilized eggs develops into the females. எந்தெந்த எக்குலாம் கருவுறுதலில் ஈடுபட்டு ஜைகோட்டாக மாறுகிறதோ அது எல்லாம் பெண்ணாக மாறும். The males developed from unfertilized egg, hen. சில எக் இருக்கு பாருங்க, அண்டம் ஃபெர்டிலைஸ் ஆகாது, கருவுறுதலில் பங்கேற்காது.
அப்ப எக்குங்கிறது n ஒரு கட்டரை குரோமோசோம். fertilized எக்குங்கிறது 2n இரண்டு கட்டரை குரோமோசோம். If fertilization takes place, egg is converted into female, zygote and female. கருவுறுதல் நடைபெற்றது என்றால் எக்கானது அண்டமானது ஜைகோட்டாக மாறி பெண்ணாக மாறிவிடும். No fertilization at all. கருவுறுதலே நடைபெறவில்லை. The unfertilized eggs which are haploid in nature converted into male. எதிலெல்லாம் fertilization நடக்கலையோ கருவுறுதல் நடக்கலையோ அதெல்லாம் மேல மாறிடும். இந்த ஃபீமேல்னு சொன்னோம் பாருங்களே, ஃபீமேல்ல 2 பேர் இருக்கா. பெண்களில் 2 வகைகள் காணப்படுகிறது ஹனி பீஸ்லேன்னு உனக்கு தெரியும், தேனி பூச்சியில. ஒன்னு குவீன் பீ, another is worker bee. ராணி தேனின்னு சொல்லுவா, இதை வேலைக்கார தேனின்னு சொல்லுவோம். முதல்ல ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே அதுல இருந்து லார்வா வரும். அந்த லார்வாக்கு இளம் உயிரி எதற்கு நல்ல ஊட்டம் அளிக்கப்படுகிறதோ, the well nourished female in the larval stage is converted into queen bee. அதாவது ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு லார்வா ஃபார்ம் ஆறப்ப எந்த லார்வாக்கு ஆகாரம் இகாரம் சூப்பரா கிடைக்கிறதோ அது என்னவா மாறிடும், குவீன் பீயா மாறிடும். அதுக்கப்புறம் the sterile female and the bees which are not well nourished, யாருக்கு சரியா ஆகாரம் கிடைக்கலையோ அது மலட்டுத்தன்மை உடையதாக மாறி ஒர்க்கர் பி வேலைக்கார தேனியாக மாறிவிடும். உனக்கே தெரியும், ஒரு ஹிவ் எடுத்துட்டேன்னா அதுல குயின் பி இருப்பா, மேல் இருப்பா, ஃபீமேல் இருப்பா. அதுக்காக இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபெர்டிலைசேஷன் நடந்தால், கருவுறுதல் நடைபெற்றால், it is converted into female. No fertilization at all. Fertilization நடக்கல, கருவுறுதல் அதில் பங்கேற்கவில்லை என்றால் it is converted into male. இதான் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த ஃபீமேல் நல்லா ஆகாரம் கிடைக்கிறதோ well nourished, it is converted into queen. எதுக்கு ஆகாரம் கிடைக்கலையோ அது ஸ்டெரைலா கன்வெர்ட் ஆகி அது என்னவா இருக்கும், ஒர்க்கர் பியா இருக்கும். இதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் குட்டி. இதை நோட் பண்ணிக்கோ. then I come to the next. Dear cuties, next concept நம்ம பார்க்கிறது autosomes and the allosomes. நம்மள்ட்ட 2 டைப் குரோமோசோம்ஸ் இருக்கா, எல்கேஜிலேயே படிச்சிருப்பேன். One is the autosomes, also known as body chromosomes, which control our body characters. நம் உடலிலே ஆட்டோசோம்னு ஒருத்தர் இருப்பா, அவர் தான் நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்துவார்கள். That means the genes present in the autosomes controls the body characters. இந்த ஆட்டோசோம்ல இருக்க ஜீன் நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்துவார்கள். Another chromosome is the sex chromosome, also known as allosomes, control the reproductive characters of the individual. இன்னொன்னு பேர் அல்லோசோம்ஸ்னு பேர். அந்த பால் குரோமோசோம்னு சொல்லுவா, அது நம்முடைய இனப்பெருக்க பண்புகளை மேலா ஃபீமேலா அதை டிட்டர்மின் பண்ணும். The Y chromosome in humans determines male sex. நம்மளை பொறுத்த வரையும் Y குரோமோசோம் இருந்தால் XX ஃபீமேல், XY இருந்தா மேல் நம்ம சொல்லுவோம். அப்போ Y குரோமோசோம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளோட மேல் செக்ஸ் ஆண் பாலினை கட்டுப்படுத்தும். அதனால அது பேர் ஆண்ட்ரோசோம்னு பேர். ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன் படிச்சிருப்போம், ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம். அது மாதிரி யார் யாரெல்லாம் மேல் செக்ஸை கண்ட்ரோல் பண்றாலோ அவளுக்கு பேர் ஆண்ட்ரோசோம். குரோமோசோம்ல ஆண்ட்ரோசோம் அப்படின்னு அது சொல்லுவோம். ஆண்ட்ரோசியம் நம்ம ஃப்ளவர்ல பார்க்குற மாதிரி ஆண். So Y chromosome in humans determines male sex. So the Y chromosome is also known as androsome. Y chromosome ஓட இன்னொரு பேர் androsome னு ஞாபகம். The male sexual development, இது புக்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், depends on the production of the testis determining factor. ஒரு மேல் ஆண் ஒருத்தர் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு என்ன இருக்கணும், டெஸ்டிஸ் இருக்கணும். டெஸ்டிஸ் the male reproductive part உனக்கு தெரியும். ஆணின பெருக்க ஒரு பேருக்கு விந்தகம் என்ற பெயர். அதுக்காக ஒரு ஃபேக்டர் இருப்பா, காரணி. அந்த Y குரோமோசோம் என்ன பண்ணுவான்னா டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் TDF னு பேர், which is a product of a gene, green இல்லடா gene SRY. SRY இந்த gene, ஓகே, அது கொஞ்சம் தப்பா இருக்கு. SRY அப்படின்னு ஒண்ணு இருப்பா, அதாவது செக்ஸ் குரோமோசோம்ல செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் அப்படின்னு எங்க இருக்கும்னா Y குரோமோசோம்ல இருக்கும். அந்த ரீசன் உற்பத்தி ஒன்றும் அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த TDF மேல்ங்கிறத கண்ட்ரோல் பண்ணுவா. அப்புறம் ரொம்ப முக்கியமா Y குரோமோசோம்ல ஒரு பார்ட் இருப்பா,
அந்த ரீஜன் இருக்கும் ஆர் ஜீன் இருப்பா, அதுக்கு பேர் SRY அப்படின்னு பேர். செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஆன் Y குரோமோசோம் அப்படிங்கிறது தான் SRY. செக்ஸ் டிட்டர்மைனிங் ஆர் ரெப்ரசன்ட் ரீஜன் ஆன் Y குரோமோசோம்ல பாலை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு ரீஜன் இருக்கும், அதுக்கு SRY ரீஜன் பேரு, SRY ஜீன் சொல்லலாம். அது எதுல இருந்து வருது அப்படின்னா, அதற்கு பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் இந்த ஜீன் என்ன பண்ணுவா, இந்த ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுவா, TDF. இந்த ஜீனானது இந்த காரணியை ரிலீஸ் பண்ணுவா. அதை வச்சுட்டு தான் டெஸ்டிஸ் ஃபார்மேஷன், விந்தக உருவாக்கம் ஆண்களில் நடைபெறும். அப்புறம் எடுத்துனோம்னா நம்மள்ட்ட 2 கேரக்டர் இருக்கா, பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். முதலாம் படிப்பால் பண்புகள், இரண்டாம் படிப்பால் பண்புகள் சொல்லுவோம். Presence of testes in males and ovaries in females are the primary sexual characters. ஆண்களிலே விந்தகம் காணப்படுவதும் பெண்களிலே அண்டகம் காணப்படுவதும் முதலாம் படிப்பால் பண்புகள். Presence of testes in males and ovaries in females are the primary sexual characters. Secondary sexual characters, இரண்டாம் படி பண்புகள்லாம் மீசை முளைத்தல், முளைக்காமல் இருத்தல், அதெல்லாம் இருப்பவர்களே அது செகண்டரி, இரண்டாம் படிப்பால் பண்புகள் சொல்லுவோம். And the secondary sexual characters are controlled by the hormones. ஹார்மோன்கள் இரண்டாம் படிப்பால் பண்புகளை கட்டுப்படுத்தும். Androgen controls the secondary sexual characters in males. Estrogen controls secondary sexual characters in females. Androgen ஆண்களிலே இரண்டாம் படிப்பால் பண்புகளை கட்டுப்படுத்தும், இது ஃபீமேல்ல இருக்காது. ஈஸ்ட்ரோஜன் கண்ட்ரோல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் ஃபீமேல். தீம் தகடதோம் தோம் எல்லாம் பசங்களுக்கு வராது, தோ தை தகடதோம் அப்படின்னு முறைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பரதநாட்டியம் ஆடுறதுக்கும் ஆம்பளை குழந்தைகள் ஆடுறதுக்கும் பொம்மநாட்டி குழந்தைகள் ஆடுறதுக்கும் வித்தியாசம். பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நளினம் இருக்கும், ஆண்களிடம் அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி தான் டான்ஸ் ஆகும். அதெல்லாம் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஹார்மோன்ஸ். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், பெண் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், மேல் androgen and female estrogen, they control secondary sexual characters. இரண்டாம் படிப்பால் பண்புகளை கட்டுப்படுத்துங்கிறத ஞாபகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம், செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பத்தி பின்னாடி நிறைய பார்ப்போம். The genes in the autosomes control the body characters. Genes in the sex chromosome controls the reproductive characters. நம்ம உடல் குரோமோசோம்ல இருக்க ஜீன் உடற்பண்புகளை கட்டுப்படுத்துவா, பால் குரோமோசோம்ல இருக்க ஜீன் பால் பண்புகளை கட்டுப்படுத்துவா. If the genes present in the sex chromosome control the body characters, then they are called the sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. If the genes present in the sex chromosome control the body characters, then they are called the sex-related genes. Sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. பால் குரோமோசோம்ல இருக்க ஜீன்கள் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தினால் அவர்களுக்கு பால் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்று பெயர். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம்னு பேர். இதுல 2 டைப் இருக்கு. One is X-linked inheritance, another is Y-linked inheritance. If the genes present in the X chromosome control the body characters, then they are called X-linked genes and their inheritance is said to be X-linked inheritance. X chromosome உள்ள ஜீன்கள் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தியது என்றால் அவர்களுக்கு X chromosome சார்ந்த ஜீன்கள் என்ற பெயர். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதால் X chromosome சார்ந்த பாரம்பரியம் என்று அழைப்பர். If the genes present in the Y chromosome control the body character, then they are called Y-linked genes and their inheritance is said to be Y-linked inheritance. Y chromosome இருக்க ஜீன் நம்மளோட உடற்பண்புகளை கட்டுப்படுத்துதுன்னா அதுக்கு Y-linked genes, Y chromosome சார்ந்த ஜீன். அது கடத்தப்பட்டால் Y chromosome சார்ந்த பாரம்பரியம்னு சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்துருக்கோம், அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஃபார் X-linked inheritance. X chromosome சார்ந்த பாரம்பரியம் ஜீன்களுக்கு எடுத்துக்காட்டு ஹீமோஃபீலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ், ரத்தம் உறைதலில் குறைபாடு மற்றும் நிறக்குருடு. ஹீமோஃபீலியா, failure in blood clotting mechanism is said to be hemophilia. ரத்தம் உறைதலுக்கு நேரமாகியது என்றால் அல்லது குறைபாடுடன் இருந்தால் அதற்கு ஹீமோஃபீலியான்னு பேர்.
color blindness, you are unable to differentiate certain colors in dim light. மங்கிய ஒளியில் சில நிறங்களை நம்மால் பகுத்தறிய இயலவில்லை என்றால் அதற்கு நிறக்குருடு என்று பெயர். நம்ம ஏற்கனவே மாலைக்கண் நோய்னு படிச்சிருப்போம். அதுக்கு இருக்கு சம்பந்தம் கிடையாது. அதை போட்டு இங்க குழப்பிக்காது. மாலைக்கண் நோயின்னு படிச்சிருப்பேன், அந்திகாமாலை இன்னொன்னு படிச்சிருப்பேன். அதை வந்துடுத்துனா நம்மளுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால வரும்னு படிச்சிருப்பேன். அதை எதையும் போட்டுப்பாரு. அது நிக்டலோபியான்னு பேர். அதாவது விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வந்ததுன்னா யூ ஆர் அனேபிள் டு ஹாவ் அ கிளியர் விஷன் இன் த ஈவினிங் டைம். சாயங்கால வேலையில சரியா கண்ணு தெரியாது. அதுக்கு நைட் பிளைண்ட்னஸ் ஆர் அக்ரோமெட்டாப்சியா அப்படின்னு பேர். மாலைக்கண் நோய் அல்லது அக்ரோமெட்டாப்சியான்னு பேர். இங்க என்னன்னா you are unable to differentiate certain colors in dim light, especially if you are unable to differentiate red light protonopia, if you are unable to differentiate green light deuteranopia, சிவப்பு நிறத்தை பகுத்தறிய இயலவில்லை என்றால் அதற்கு புரோட்டோனோப்பியான்னு பேரு. பச்சையை பகுத்தறிய முடியவில்லை என்றால் டியூட்டரோனோப்பியான்னு பேர். இட்ஸ் அ ஹெரிட்டபிள் டிசீஸ். இது பாரம்பரிய தன்மை கொண்ட நோய். அது நைட் பிளைண்ட்னஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு நிக்டலோப்பியான்னு பேரு. கலர் பிளைண்ட்னஸ்க்கு அக்ரோமெட்டாப்சியான்னு பேரு. மாத்தி சொல்லிருக்க அப்புறம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, மாலைக்கண் நோய், அதுக்கு நிக்டலோப்பியான்னு பேரு. என்ன பேரு? நிக்டலோப்பியா. கலர் பிளைண்ட்னஸ்க்கு பேரு அக்ரோமெட்டாப்சியா அப்படின்னு பேரு, நிறக்குருடு. இதுல புரோட்டோனோப்பியான்னு ஒண்ணு இருக்கு, டியூட்டரோனோப்பியான்னு ஒண்ணு இருக்கு. unable to differentiate red color, protonopia. unable to differentiate green color, deuteranopia. சேப்பு நிறம் தெரியலனா protonopia, பச்சை நிறம் தெரியலனா deuteranopia. இதெல்லாம் X linked. Hemophilia தெரியும். Normally the blood clots within 2 to 8 minutes. If it takes 30 minutes to 24 hours, failure in blood clotting mechanism is called hemophilia. Normally the blood clots within 2 to 8 minutes. If it takes 30 minutes to 24 hours, failure in blood clotting mechanism is called hemophilia. பொதுவாக ரத்தம் அரை மணி நேரத்திலேருந்து 2 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள கிளாட் ஆயிடும். அது பாட்டுக்கு 30 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ரத்தம் உறையாம கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா ரத்தம் உறைதலில் குறைபாடு. அது ஞாபகம். அது மாதிரி எக்ஸாம்பிள் ஃபார் Y-linked inheritance அப்படின்னா the genes present in the Y chromosome control the body character. They are called Y-linked genes, and their inheritance is said to be Y-linked inheritance. Y chromosome இருக்க ஜீன் நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்தியதுன்னா அதுக்கு Y-linked genes பேரு. அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் Y-linked inheritance பேரு. Y chromosome சார்ந்த பாரம்பரியம் பேரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்திருப்பா. ஹைப்பர் ட்ரைகோசிஸ். ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னா நம்மளோட காது இருக்கு பாருங்க, பின்னா இந்த பின்னால ஹேர் டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹைப்பர் ட்ரைகோசிஸ்னு பேரு. எக்ஸசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர்ஸ் ஆன் த பின்னோ ஆஃப் த ஹேர். நம்மளோட பின்னால காது மடல்ல ஹேர் வந்ததுன்னா, முடி வந்ததுன்னா அதுக்கு பேரு ஹைப்பர் ட்ரைகோசிஸ்னு பேரு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். Genes present in the sex chromosome control the body characters. That the genes are called sex-linked genes, and their inheritance is said to be sex-linked inheritance. பால் குரோமோசோம்ல இருந்த ஜீன் நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்தியது என்றால் அந்த ஜீன்களுக்கு பால் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்று பெயர். அதன் பாரம்பரியத்தை பால் குரோமோசோம் சேர்ந்த பாரம்பரியம் என்று அழைப்போம். இதுக்கு 2 டைப் இருக்கு, X-linked, Y-linked. X குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம், Y குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம். X-linked example hemophilia and color blindness are achromatopsia. Hemophilia இன்னொன்னு நிறக்குருடு. Hemophilia ரத்தம் உறைதலில் குறைபாடு. Color blindness are achromatopsia. நிறக்குருடு அல்லது அக்ரோமெட்டாப்சியா அப்படிங்கறது ஞாபகம். நைட் பிளைண்ட்னஸ்க்கு பேரு நிக்டலோப்பியா, அது வேற. Nyctalopia due to vitamin deficiency or vitamin A deficiency. அந்த மாலைக்கண் நோய் வருவதற்கு காரணம் விட்டமின் ஏயில் வரக்கூடிய குறைபாடு. பட் கலர் பிளைண்ட்னஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறக்குருடு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் த குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம்ஸ். பால் குரோமோசோமில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதால் அது வந்தது அப்படிங்கிறது ஞாபகம். பாக்கிய டீடைல் தான் நம்ம next class la paapom. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.